குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாதம் 2025 இந்த 25ஆம் ஆண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பலன் கிடைக்கும், வாருங்கள் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசியில் ஆரம்பத்தில் புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பில்லை. அது 16ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் மிதுனராசி சென்று விடுவார். 7ஆம் தேதி புதன் பகவானும் இடம் மாறி விடுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் குரு பகவான் தனுஷ்காரகனா மிதுனராசியில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும், தடைகள் விலகி காசு வந்தபடியே இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த பெரிய தடைகள்லாம் விலகி, அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, காசுக்காக இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்துக்குண்ட பிரச்சனையே தீரப்போகுது. காசு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்தபடியே இருக்க போகுது. அதனால் உங்களுக்கு இனி அந்த பண பிரச்சனை இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கலாம். ஓடி உழைச்ச குடும்பத் தலைவராக ரிஷப ராசி அன்பர்கள் இனிமே ஒரு நல்ல பேர், உங்கள் உழைப்புக்கேற்ற மரியாதை குடும்பத்தில் கிடைக்கும். அதேமாதிரி குடும்ப பெண்களுக்கு கணவனால் ஒரு நல்ல பேர் இல்லையே அப்படின்னு இருக்கும். உங்களுக்கும் ஒரு நல்ல பெயர், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். உங்களுடைய கையிருப்பு உயரும். செல்வத்துக்கு இனி பஞ்சம் இல்லாமல் இருக்க போதும். தாய் வீட்டு வழியிலும் ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களாலும் ஒரு உதவி கிடைக்கும். அதனால் குடும்ப அறையில் பெண்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த அந்த ஈகோ பிரச்சனை, ஒருத்தர் கண்டா ஒருத்தருக்கு ஆகலை, மனசாபங்கள் இதெல்லாம் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். 2ஆம் பாதத்திற்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களை மேலும் மேலும் வளர்ச்சியடை செய்வார். பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் குடும்பத்திற்கு. பிள்ளைகள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. பிள்ளைகள் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய பேச்சு கேட்பாங்க. மனசாபம் இல்லாமல் உங்கள்கிட்ட நல்லா பழகுவாங்க. அதனால் பிள்ளைகளாலும் குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றம், ஒரு ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 4இல் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இடம் வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க. அது ஒரு சிக்கல் மாட்டுங்க, சட்ட சிக்கலில் மாட்டும். அதனால் இருக்கிற இடத்துலையும் வீட்லேயும் சரி, உங்களுடைய வீட்டில் இருப்பிடத்திலும் சரி ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த மாதத்தில் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் சரி, வண்டி வாகனங்களும் சரி, அதாவது திடீர்னு வண்டி பழுதடையும், வீட்டில் ஃபேன் ஓடாது, இல்லை டிவி ஓடாது, இல்லை ஃப்ரிட்ஜு ஓடாது, தேவையில்லாத திடீர் செலவு வைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன செலவு வைக்கும். அதனால் இதில் கொஞ்சம் கவனம் தேவை. சட்ட சிக்கலில் கொஞ்சம் வராமல் பார்த்துக்குங்க. இடத்துல பார்த்தீங்கன்னா குடும்பம் இந்த மாதம் நீங்கள் இடமோ ஃப்ளாட்டோ வாங்குறதுல கொஞ்சம் அக்ரிமெண்ட் மட்டும் போட்டு வைங்க, ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. அதனால் இந்த மாதத்தில் இடம் சம்மந்தப்பட்ட அசையும் சொத்து அசையா சொத்தில் ஒரு சமநிலையில் தான் இருக்குங்க. இதில் கொஞ்சம் உங்களுக்கு கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு அதாவது 10இல் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் நீங்கள் செய்யும் தொழில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் அளவில்லாத லாபத்தை கொடுப்பார். 1 மடங்கு 10 மடங்கு லாபத்தை கொடுப்பார், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வயதானவர்களாலும் ஒரு ஆதாயம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் நீங்கள் சுயமாகவே செய்யலாம். தொழிலாளியாக இருக்கும் நீங்கள் முதலாளி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரு சின்ன கடையில் வேலை செய்யணும், நீங்கள் சொந்தமாக தொழில் வைப்பீங்க. நாங்கள் ஐயா சொந்தமாக தொழில் வைப்பீங்க. சுய தொழில் செய்ய தொடங்குறவங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு ஆதாயமாக இருக்குது. நீங்கள் தொழில் தொடங்கலாம். நீங்கள் என்ன தொழில் உங்களுக்கு தெரியுமோ அதில் போய் செய்யுங்க. தெரியாத அனுபவம் இல்லாத தொழிலில் இறங்கி அகல காலை விட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. கடன் வாங்கி முதலீடு போட்டு செய்யாதீங்க. குடும்பம் கடன் ஒரு பங்கும் கையிருப்பு ஒரு பங்கும் அப்படி இருந்தால் செய்யுங்க. எல்லாமே கடன் வாங்கி செய்யாதீங்க. உங்களுடைய ராசிக்கு 11இல் சனி பகவான் இருக்கிறார். அதனால் பார்த்தா அவங்களால் தொழிலாளர்களால் நல்ல லாபம். தொழிலாளர்களுக்கு என்ன அவங்களுக்கு வேண்டுமோ நீங்கள் சலுகை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சலுகை செய்ய 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 நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், வருமானம் பெருகும். ஆட்கள் பற்றாக்குறை நீங்கள் ஆள் எடுப்பீங்க. அதனால் தொழில் சம்மந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் தொழிலில் எவ்வளோ முதலீடு போட்டனாலும் செய்யலாம்.
உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து 11ஆம் இடத்தில் இருப்பதுனால நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். ஒரு தொழிலதிபராக யோகமே இருக்கிறது. வெளிநாடு சரி, வெளி மாநிலமாக சரி, வெளியே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப அமோகமாக இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய பணம், உதவி, இல்லை ஆர்டர் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யணும் ரொம்ப அருமையாக இருக்குது. பெண்கள் வந்து நகை வாங்கும் யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. நகையோ ஒரு வெள்ளி கொலுசோ ஏதாவது வாங்குகிற யோகம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். உங்களுக்கு ஒரு நகை உண்டானது. அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய அதாவது கூடுமான வரையில் நகை வாங்குகிற யோகம் மட்டும் இல்லை, நகை அடகு வச்சிருந்தாலும் அது மீட்கிற யோகமும் இருக்குது. வீட்டுக்கு நான் பொருள் வரும். அதனால் வந்து நகை வச்சுருந்தாலும் அதை மூட்டிட்டு வந்துடுவீங்க. அந்த யோகமும் ரொம்ப சிறப்பாக அமைப்பாக அருக இருக்கிறது. அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கும் ரிஷபராசி பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாப்பிள்ளை வருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கனவு கண்ட மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை, உங்கள் ட்ரீம் மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாடி. அதேமாதிரி ஆண்களும் திருமணக்கார ஆண்களும் நீங்கள் எதிர்பார்த்த பெண் கண்டிப்பாக கிடைக்கும். வசதி இடத்திலும் இல்லை சொந்தக்கார பொண்ணு கூட சரி, இல்லை ஏற்கனவே நீங்கள் கேட்டு கூட வேணான்னு வந்துட்டு மறுபடியும் அதை கூட கேட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வரலாம். அந்த வாமில் ஆகும்போது உங்கள் வீட்டில் ரிஷபராசி அன்பர் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஒரு புதிய உறவு வருவார்கள். எப்படி சுபகாரியம் நடக்கும், புதிய உறவினர் வருவார். வீடு கட்டலாம், கிரகபிரவேசம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், காது குத்தலாம், சீமந்தம் பண்ணலாம். இந்த மாதிரி சுபகாரியம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இருக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் பாவக அதிபதி தசா புத்தி நடக்குமானால், 5ஆம் அதிபதி மீது குரு செல்லுமானால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு கோச்சார பலனை ஒரு 10% நடக்கும். மீதியெல்லாம் இன்னும் எல்லாம் நல்லபடியாக சொல்கிறாரு, எதுவும் நடக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ஜாதகத்தை போய் ஆய்வு பண்ணுங்கள், ஜாதகத்தை கொடுங்கள். அவர் எப்போ என்ன நடக்கணும் கண்டிப்பாக சொல்லிவிடுவார். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாள் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் தடை கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இனிமேல் எல்லாம் மாற்றிங்களும் வெற்றி மீது வெற்றி தான் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. புரட்சியை நடக்கப் போகிறது. உங்களுடைய தொழிலும் சரி, தொழில் புரட்சி மாதிரி ஒரு புரட்சியை நடக்கப் போகிறது. உங்களை வாழ விட கொண்ட எதிரி கூட அடங்கி போயிடுவாங்க. எதிரி உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. மன நிம்மதியும் கிடைக்கும். இரவு புறா தூக்கம் இல்லாமல் கை கால் குடைச்சல் அவசரப்பட்டு இருந்துங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் நிம்மதியாக உறங்குவீங்க. ஆளுந்து விடுபடுவீங்க. ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டு இருக்கும் ரிஷபராசினர்கள் கூடுமானவர்கள் செவ்வாய் நாளில் கடன் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு கடன் தீர்ந்துவிடும். கண்டிப்பாக கடன் கொடுத்து விடுவீர்கள். கடன் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறது. அதிகமாக கடை வாங்கி பிரச்சனை மாட்டிக்காதீங்க. கடன் வாங்குவது அதுவும் ஒரு கெட்ட ஒரு குணம், ஒரு நோய் மாதிரி தான், ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி தான். கூடுமானவரை அதை நீங்கள் குறைப்பது வாழ்க்கையில் மிக சிறந்த சிறப்பு. அது மட்டும் இல்லை, தீய பழக்க வழக்கங்களை நீங்கள் அறவே விட வேண்டும். பெண்களால் ஒரு அவமானம் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அந்த கெட்ட பழக்க வழக்கத்தையும் மறந்து விடுங்கள். உங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல பேர் மரியாதை கிடைக்கும். அதே ரிஷபராசி அன்பர்கள், நீங்கள் இந்த மாதத்தில் எது நினைச்சாலும் அது கைகூடி வரும். எல்லா தடைகளும் விலகி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக அமைகிறது. உங்கள் வெற்றி பாதைகளுக்கு நோக்கி செல்வீர்கள். பிரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேர இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்த கணவன் மனைவி என்றால் டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட மறுபடியும் ஒன்றா சேருவீங்க. அது மட்டும் இல்லை, அரசாங்க வேலையில் இருக்கும் கணவன் ஒரு இடம் மனைவி ரொம்ப லாங்கில் ஒர்க் பண்ணுறீங்களா, அவங்களும் 2 பேரும் ஒன்றா இடத்துல பணி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் கணவரும் அந்த மாதத்தில் லீவில் வந்து குடும்பத்தில் ஒன்று சேர வாய்ப்பு. இப்படி ஏதோ ஒரு வழியில் கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீர்கள். மறு திருமணம் காத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் அதுக்குள்ள முயற்சி எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மறு திருமண வாய்ப்பு கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. முதல் திருமணம் தான் இப்படி ஏதாவது சிறப்பாக இல்லையேன்னு வருத்தப்பட வேண்டாம். மறு திருமணம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுக்குள்ள முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கைகூடும். அதனால் வந்து மனசு தளர வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மலரும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் எந்த அளவுக்கு மன தைரியத்துடன் நல்ல அதாவது சாந்தமான குணம் தான் உங்களுக்கு. இல்லைன்னு சொல்ல கோபமும் வராது.
யாராவது உங்களை பார்த்தாக்கா உங்களை வந்து டக்குன்னு பிடிச்சி போயிடும். அந்த அளவுக்கு பேச்சால் கவருவீங்க நீங்கள். அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. நல்லதே நினைக்கும் உங்களுக்கு கெடுதலே நினைக்காத நீங்கள். இனிமேல் எல்லாம் வாழ்க்கையில் நல்லதே நடக்கப் போகிறது. பெருமாள் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.